மன்னவா உயிர் தந்து உலகினை மீட்டாயே. மன்னவா உயிர் தந்து உலகினை மீட்டாயே. கல்வாரி பாடுகளின் நாயகனே இறைவா, மீட்பினை தந்திடுவாய் சிலுவை பயணத்திலே, சிலுவை பயணத்திலே. பாவம் செய்தேனே, நிலையான வாழ்வளிக்கும் நீதிமானே இறைவா, பாவ சிலுவையிலே அறைந்திட தீர்ப்பானீ, இயேசு தீர்ப்பிடப்படுகிறார். எல்லாம் எனக்காகவோ, என் இயேசுவே எனக்காகவோ, உம்மை தீர்ப்பிட்டதும் எல்லாம் எனக்காகவோ, உம்மை தீர்ப்பிட்டதும் எல்லாம் எனக்காகவோ. நீதிக்கு இங்கு மரண தீர்வு இடப்படுகிறது. எதற்காக இந்த மரண தீர்ப்பு? ஏழையோடு ஏழையாக மாடடை குடிலில் பிறந்ததற்காகவா? ஒதுக்கப்பட்டோரையும் கைவிடப்பட்டோரையும் தேடிச் சென்று அரவணைத்ததற்காகவா? உங்களில் பாவமில்லாதவன் முதல் கல்லை இவள் மீது எறியட்டும் என்று நீதி தீர்ப்பு வழங்கியதற்காகவா? இல்லை, பாவமெனும் படுகுழியில் அமிழ்ந்து கிடந்த நம்மை மீட்க அடிமையின் தன்மை பூண்டு தம்மையே வெறுமையாக்கியதற்காகவா? எதற்காக இந்த மரண தண்டனை? நாமும் எத்தனையோ அநியாய தீர்ப்புகளை பிறரை பார்த்து சொல்லிக் கொண்டுதான் இருக்கின்றோம். இயேசுவின் சிலுவைப்பாடுகளை தியானிக்கின்ற நாம் பிறர் மீது அநியாய தீர்ப்பிடும் பழக்கத்தை மாற்றுவோம். ஜெபம். அன்பு இயேசுவே, உமது சிலுவை மரண தீர்ப்புக்கு எங்கள் பாவங்கள் தான் காரணம் என்பதை நாங்கள் உணர்கின்றோம். பல சூழ்நிலைகளிலும் பிறரை தவறாக தீர்ப்பிட்டு
செய்த கொடிய பாவத்திற்காக வருந்துகின்றோம். யாரையும் எந்த சூழ்நிலைகளிலும் தவறாக தீர்ப்பிடாதபடி எங்கள் சொல், செயல், சிந்தனை யாவற்றிலும் எங்களோடு கூட இருந்து எங்களை வழிநடத்தும். ஆமீன். சிலுவையை அணைத்திட்ட இணையில்லா தெய்வம் நீயே, தோளேறிட அழுமரம் தவம் செய்ததோ, ஓர பாவங்களை மன்னிக்கும் என் இறைவா, பார சுமையினிலே சிலுவையை சுமந்தாயே, சிலுவையை சுமந்தாயே. இயேசுவின் மீது சிலுவை சுமத்தப்படுகிறது. எல்லாம் எனக்காகவோ, என் இயேசுவே எனக்காகவோ, சிலுவை சுமந்ததும் எல்லாம் எனக்காகவோ, சிலுவை சுமந்ததும் எல்லாம் எனக்காகவோ. பாமரர்க்கும் பாவிக்கும் மீட்பை கொண்டு வந்த மாசற்ற செம்மறியின் மீது சிலுவை சுமத்தப்படுகிறது. சிலுவை இது இயேசுவின் தோள் மீது சுமத்தப்பட்ட உலகின் பாவம். உலக மக்களின் பாவம் போக்கி மீட்பு என்னும் உன்னத மகிழ்வை பெற்றுத்தர அவமானத்தின் அடையாளமாகிய சிலுவையை அணைத்துக் கொள்கிறார் இயேசு. இயேசுவின் கரங்கள் பற்றி கொண்டதால் சிலுவை மகிமைக்குரியதாகிறது, மீட்பின் சின்னமாகிறது. இயேசுவின் மீட்பு பாதையில் பங்கேற்கின்ற நாம் இன்றும் சுமந்து கொண்டிருக்கின்ற பாவச் சுமைகளை இறக்கி வைப்போம். வாழ்வில் ஏற்படுகின்ற துன்பங்கள், கவலைகள் யாவற்றையும் தாங்கிக் கொள்ள முயல்வோம். ஜெபம். அன்பு இயேசுவே, தாங்க முடியாத சிலுவையின் சுமையை எங்களுக்காக தாங்கிக் கொண்டீர். நாங்கள் எங்கள் வாழ்வில் சந்திக்கின்ற இன்னல்கள், கவலைகள் யாவற்றையும் தாங்கிக் கொள்ளும் மன வலிமையை எங்களுக்கு தாரும். ஆமீன். பசியால் உடல் வாடி அல்லாடும் தெய்வம் நீயே, தரையில் வீழ்ந்திட புவி தவம் செய்ததோ, முள்முடி சூடிய அரசே என் இறைவா, உப்புற தரையினிலே முதல் முறை விழுந்தாயே, முதல் முறை விழுந்தாயே. இயேசு முதன்முறை கீழே விழுகிறார். எல்லாம் எனக்காகவோ, என் இயேசுவே எனக்காகவோ, முதல் முறை விழுந்திட்டதும் எல்லாம் எனக்காகவோ, முதல் முறை விழுந்திட்டதும் எல்லாம் எனக்காகவோ. பாரமான சிலுவையை சுமந்து கொண்டு கரடுமுரடான கல்வாரி பாதையில் நடந்து வருகிறார் இயேசு. சிலுவை சுமை இயேசுவின் உடலை காயப்படுத்த, நம் பாவச் சுமையோ இயேசுவின் உள்ளத்தை காயப்படுத்துகிறது. தளர்வுற்ற இயேசு கீழே விழுகிறார், பின் எழுகிறார், மானிட மீட்பு எனும் இலக்கு நோக்கி. பாவத்தில் விழும் நாம் எழ வேண்டும்.
இயற்கை சீற்றங்களும் பயங்கரவாத தாக்குதலும் குடும்ப பிரச்சனைகளும் நோய்களும் நிதி நெருக்கடிகளும் நம்மை கீழே விழச் செய்யும் காரணிகள்தான். எனினும் உள்ளம் வலுவாக இருந்தால் உடல் வலுவின்மையும் வலிமையாகும் என்ற நம்பிக்கையோடு இயேசுவின் கரங்களை பற்றி எழுவோம். தொடர்ந்து நடப்போம் மீட்பு பாதையில். ஜெபம். இறைவா, வாழ்க்கையில் எங்களுக்கு தடைகள் நேரிடும் போதெல்லாம் மனம் தளராமல் தொடர்ந்து போராடி வாழ உதவி செய்யும். இயேசுவே, நாங்கள் எங்கள் வீழ்ச்சியை கண்டு அஞ்சாமலும் எத்தனை முறை வீழ்ந்தாலும் உம் கரங்களை நம்பிக்கையோடு பற்றி நடக்க எங்களுக்கு அருள் தாரும். ஆமீன். அன்னை மடியினிலே அமுதான தெய்வம் நீயே, உன்னை ஈன்றிட மரித்தவம் செய்தாளோ, சோதனை வேளையில் கலங்கிய என் இறைவா, வேதனையில் வந்த அன்னையை சந்தித்தாயே, அன்னையை சந்தித்தாயே. இயேசு அன்னையை சந்திக்கிறார். எல்லாம் எனக்காகவோ, என் இயேசுவே எனக்காகவோ, அன்னையின் வேதனையும் எல்லாம் எனக்காகவோ, அன்னையின் வேதனையும் எல்லாம் எனக்காகவோ. குழந்தையின் கருவுக்கும் உன்னதமான உருவாக்கத்திற்கும் முதன்மையானவள் தாய். தம் ஒரே மகனை மண்ணக மீட்புக்காக மனமுவந்து அளித்த அன்னை மரியா, இந்த உலகம் அநியாயமாக அளித்த சிலுவை பரிசோடும் பரிசேயரின் பரிகாசத்தோடும் தன் மகன் பவனி வருவதைக் கண்டு கண் கலங்குகிறாள். விம்முகின்ற இதயத்தோடு நிற்கும் அன்னையை தோளில் சுமை அழுத்த பார்க்கிறார் இயேசு. தன் உள்ளத்தை வாழ் ஊடுருவினாலும் உலகத்தை மீட்பு ஊடுருவ வேண்டும் என்ற கனவு வரிகள் நிறைவேறிட தனது மகனை கல்வாரிக்கு அனுப்பி வைக்கிறாள் அன்னை மரியா. வாழ்வில் லட்சியம் நிறைவேறிட பெற்றோரின் ஆசி வேண்டும் என்ற உணர்வோடு பிள்ளைகளும், குழந்தைகளின் ஒருங்கிணைந்த ஆளுமைக்கு லட்சிய பாதைக்கு பெற்றோரின் அரவணைப்பும் ஊக்கமும் அவசியம் என்ற உணர்வோடு பெற்றோரும் இப்பயணத்தில் தொடர்ந்து பயணிப்போம். ஜெபம். எங்கள் இயேசுவே, உம்மை ஈன்றெடுத்த அன்னை மரியா உம் துன்பங்களைக் கண்டு மனமுடைந்து உம்மை தேற்றினாள். அந்த அன்னையின் அரவணைப்பில் நாங்கள் என்றும் மகிழ்வு கொள்ள அருள்வீராக. ஆமேன். உன்னையே தியாகம் செய்து உதவிய தெய்வம் நீயே, உனக்கு உதவிட சீமோன் தவம் செய்தானோ, உதவும் கரமான வள்ளலை என் நிறைவா, சிலுவையில் தள்ளாட சீமோன் உதவினானே, சீமோன் உதவினானே. சீமோன் இயேசுவுக்கு உதவுகிறார். எல்லாம் எனக்காகவோ, என் இயேசுவே எனக்காகவோ, சிலுவையில் தள்ளாடலும்
என்ன விந்தை இது! பூவுலகை படைத்து வழிநடத்தி வரும் இறைமைந்தனுக்கு மனித உதவி தேவைப்படுகிறது. பாரமான சிலுவை, கரடுமுரடான பாதை, கடும் வெயில், படைவீரர்களின் சாட்டையடி, இவற்றையெல்லாம் விட தனக்கு ஓசன்னா பாடிய கூட்டத்தின் அவச்சொற்கள், உடனிருந்த சீடர்களின் உதவா நிலை, இவையெல்லாம் இயேசுவுக்கு பலவீனத்தை கொடுத்தன. பாவம், சிலுவையை சுமக்க முடியாமல் தள்ளாடுகிறார். பாரமுள்ள சிலுவையின் நடுவில் பாசமுள்ள மனிதராக சீமோன் உதவுகிறார். ஒருவர் ஒருவருக்கு உதவுவதே உலக நியதி. அடுத்தவர் இன்னலில் உழல்வது கண்டும் உதவாதது ஏது நீதி? தன்னையே தரணிக்கு தந்த இயேசுவின் சிலுவை பாதையில் பங்கேற்கும் நாம், அடுத்தவர் அழைக்காமலேயே அவர் விழிநீர் துடைக்கும் இமையாவோம், கவலையில் உதவும் கரமாவோம் என்ற உணர்வோடு இச்சிலுவை பாதையை தொடர்ந்து தியானிப்போம். ஜெபம். இயேசுவே, எங்கள் வேதனை நேரங்களில் எங்களுக்கு தோள் கொடுத்து வழியாய் நல்ல மனிதர்களை அனுப்பித்தாரும். நாங்கள் துன்புறும் மனிதருக்கு துணையாக இருக்க அருள் புரியும். எங்கள் சுயநலத்தால் மற்றவர்களின் கவலையிலும் கண்ணீரிலும் பங்கெடுக்காமல் இருக்கின்றோம். உதவி செய்து வாழும் நல்ல மனநிலையை எங்களுக்கு தந்தருள உம்மை கெஞ்சி மன்றாடுகிறோம். பலனை எதிர்பாராமல் பணிபுரியும் நல்மனதையும் எங்களுக்கு தந்தருளும். ஆமீன். இரத்தத்தின் வியர்வையிலும் முகம் மலர்ந்த தெய்வம் நீயே, உன்முகம் துடைத்திட வெரோனிகா தவம் செய்தாளோ? உயர்ந்தவும் அழகின் உருவே என் நிறைவா, உம்முகம் பதிந்திட வெரோனிகா துடைத்தாளே, வெரோனிகா துடைத்தாளே. வெரோனிக்காள் இயேசுவின் முகத்தை துடைக்கிறார். எல்லாம் எனக்காகவோ, என் இயேசுவே எனக்காகவோ, உன்முகம் பதிந்ததும் எல்லாம் எனக்காகவோ, உன்முகம் பதிந்ததும் எல்லாம் எனக்காகவோ. வீர பெண்மணிக்கு வெற்றி பரிசு. படை வீரர்களின் சித்திரவதையாலும் முள்முடியிலிருந்து வழிந்த இரத்தமும் வேர்வை துளிகளும் அதில் படிந்த தூசுகளுமாய் செம்மறியின் முகம் பொலிவிழந்து காணப்படுகிறது. மனித முகத்தின் சாயலே இல்லை. அவரால் குணம் பெற்றவர்கள், அரும் செயல்களை கண்டு வியந்தவர்கள் எல்லாம் வேடிக்கை பார்க்கின்றனர். வேர்வையும் செந்நீரும் வடியும் திருமுகத்தை துடைத்திட எந்த கரங்களும் துடிக்கவில்லை. ஆனால் அந்த குள்ளநரி கூட்டங்களுக்கு இடையே ஒரு வீர மங்கைக்கு மட்டும் இதயம் துடிக்கின்றது. அழகு திருமகனின் அவல முகம் காண மனம் மறுக்கின்றது. படைவீரரின் ஈட்டியோ வாளோ சாட்டைகளோ அவளை தடுக்கவில்லை. துணிவுடன் துகிலினை தாங்கி வீரநடை போட்டாள். துவண்டு போன முகத்தை துணியால் துடைத்தாள். துடைத்த துணியில் தூயவனின் திருமுகம். வெற்றி நடை போட்டதற்கு வீரப்பரிசு திருமகனின் திருமுகம். துன்பத்தில் துவண்டு அழகு முகத்தை இழக்கும் மனிதர்களின் துயர்துடைக்கும் துகிலாய் நம் இதயங்களை மாற்றி துணிவுடன் துணை புரிவோம் என்ற உறுதியுடன் பரமனின் மீட்பு பாதையில் தொடர்வோம். ஜெபம். அன்பான இயேசுவே, நாங்கள் துயரற்று சோர்ந்திடும் நேரங்களிலெல்லாம் எங்களை உம் கரங்களில் தாங்கி எம் துயர் துடைத்து எம்மை பாதுகாத்ததற்காக நன்றி இயேசுவே. நாங்களும் பிறர் துயருற்ற நேரங்களில் தயங்காமல் துணிச்சலுடன்
உதவி செய்திடும் மனதிடனை எங்களுக்கு தந்தருளும். ஆமேன். கால்கள் தள்ளாடி தளர்ந்திட்ட தெய்வம் நீயே, தரையினில் கமிழ்ந்திட மண் தவம் செய்ததோ, கசையடி தாங்கிய நேசரையின் நிறைவா, கல்வாரி தரையினிலே மறுமுறை விழுந்தீரே, மறுமுறை விழுந்தீரே. இயேசு இரண்டாம் முறை கீழே விழுகிறார். எல்லாம் எனக்காகவோ, என் இயேசுவே எனக்காகவோ, மறுமுறை விழுந்திட்டதும் எல்லாம் எனக்காகவோ, மறுமுறை விழுந்திட்டதும் எல்லாம் எனக்காகவோ. வீரத் தழும்புகளுக்காய் மீண்டும் விழுகிறார் இயேசு. அந்தோ பரிதாபம்! உலகில் விடுதலை வெப்பத்தை உலாவரச் செய்த அக்கினி பறவை ஒன்று அடியற்ற மரம் போல் சாய்ந்து இரண்டாம் முறையும் கீழே விழுகிறது. இயேசுவின் சிலுவை பயணம் மலை உச்சியை நோக்கி நகர்ந்து செல்கிறது. கீழே விழுந்து விடாமல் இருக்க தள்ளாடும் உடலையும் தடுமாறும் கால்களையும் கவனமாகத்தான் எடுத்து வைக்கிறார் இயேசு. ஆனாலும் முடியவில்லை. இரண்டாம் முறை விழுந்து விட்டோம் என்ற எண்ணம் இயேசுவுக்கு வரவில்லை. எழுவதை பற்றியே அவருக்கு எண்ணம். விழுவதும் எழுவதும் இயற்கை நீதி என்பதை உணர்த்துகிறார் இயேசு. வாழ்க்கை பாதையில் அன்றாடம் ஆழ்த்தும் பிரச்சனைகளால், வருத்தும் வேதனைகளால் விழுவோர் ஆயிரம் ஆயிரம். அவ்வாறு விழுகின்ற நேரங்களில் நாமே நமக்கு துணையாவோம். எத்துயர் நம்மை விழச் செய்தாலும் நம்பிக்கையோடு எழுவோம். ஜெபம். இயேசுவே, வீழ்ச்சிகளைக் கண்டு நாங்கள் துவண்டு போகாமல் வாழ்ந்திட ஆழ்ந்த நம்பிக்கையை எங்கள் உள்ளத்திலே விதைத்தருளும். இயேசுவே, திரும்ப திரும்ப வீழ்ந்தாலும் இனி நான் தூயவன் என்ற பண்போடு முன்னேற எங்களுக்கு உதவி அருளும். நெருக்கடி நேரங்களில் சரியான வழியில் நாங்கள் வாழ துணையாய் வாரும். ஆமேன். அழுகைக்கு மருந்தாகும் ஆறுதல் தெய்வம் நீயே, உம்மை தொடர்ந்திட பெண்கள் தவம் செய்தாரோ, கதறி அழுதிடவே அன்பே என் நிறைவா, துன்ப வேளையிலும் ஆறுதல் கூறிச் சென்றீர், ஆறுதல் கூறிச் சென்றீர். இயேசு எருசலேம் பெண்களுக்கு ஆறுதல் கூறுகிறார். எல்லாம் எனக்காகவோ, என் இயேசுவே எனக்காகவோ, அழுகையில் ஆறுதலும் எல்லாம் எனக்காகவோ, அழுகையில் ஆறுதலும் எல்லாம் எனக்காகவோ. குற்றமே செய்யாத இயேசுவை அடித்து உதைத்து இழுத்துச் செல்வதை பார்த்து எருசலேம் பெண்களால் தாங்க முடியவில்லை. வாய்விட்டு அழுகிறார்கள். சிரிப்பாரோடு சிரிப்பதை விட அழுவாரோடு அழுவது மேலானது.
அழுபவருக்கு ஆறுதல் கூறுவது உண்டு. இங்கே அழுகையால் ஆறுதல் கூறும் எருசலேம் பெண்களை கண்டு உள்ளத்தில் ஓகை கொண்டு, நீங்கள் எனக்காக அழ வேண்டாம், பாவங்களில் விழாதிருக்க உங்கள் பிள்ளைகளுக்காக அழுங்கள் என்று அருளுரை வழங்குகிறார் இயேசு. சிரிப்பவரை அழ வைப்பது அல்ல, மாறாக அழுபவரை வாழ வைப்பதே அழகு, அது சிறப்பு. கல்வாரி பலியில் செந்நீரும் வியர்வை நீரும் வடித்த இயேசுவுக்காய் கண்ணீர் வடித்த எருசலேம் பெண்கள் போல் வாழ்க்கை பலியில் கண்ணீர் வடிக்கும் ஏழைகள், ஒடுக்கப்பட்டோர், வன்முறை மற்றும் இயற்கை பேரிடரில் சிக்கியோர், நோயுற்றோர் ஆகியோரின் நிலைமை மாற இறைவனிடம் நாம் அழுது ஜெபிப்போம். ஜெபம். ஆறுதலின் தெய்வமே, எங்கள் துன்ப நேரங்களில் எங்களுக்கு ஆறுதலை தருவதற்காய் நன்றி இயேசுவே. பிறர் துன்பப்படும் போது நாங்கள் அவர்களுக்கு ஆறுதலாய் இருக்கும் மனப்பக்குவத்தை எங்களுக்கு தந்தருளும். ஆமேன். குருதியில் விழி மூட மயங்கிய தெய்வம் நீயே, வாடியே வீழ்ந்திட புவி தவம் செய்ததோ, நடந்திட முடியாமல் தளர்ந்த என் நிறைவா, தலை கீழை தரையினிலே மூன்றாம் முறை விழுந்தீரே, மூன்றாம் முறை விழுந்தீரே. இயேசு மூன்றாம் முறை கீழே விழுகிறார். எல்லாம் எனக்காகவோ, என் இயேசுவே எனக்காகவோ, மூன்றாம் முறை விழுந்திட்டதும் எல்லாம் எனக்காகவோ, மூன்றாம் முறை விழுந்திட்டதும் எல்லாம் எனக்காகவோ. மூன்றாம் முறையும் விழுகிறார். ஏழைகளும் எளியோரும் ஏற்றம் பெற தன்னையே பலியாக்க துணிந்த இயேசுவுக்கு அன்றே தெரியும் இந்த சிலுவை மரணம்தான் பரிசு என்று. எனினும் துன்பங்களின் அழுத்தமும் சாட்டைகளின் வீரல்களும் நம்பினோர் கைவிட்ட நிற்கதியும் 2 முறை தரையிலே தள்ளினாலும் எழுந்து வெற்றி நடை போட்ட இயேசு இதோ கல்வாரி குன்றின் உச்சியை கண்டபோது நிலை தடுமாறி மீண்டும் விழுகிறார். அந்த கொல்கத்தா பாறை அவர் உடலை பரிசிக்க ஆவல் கொண்டதோ என்னவோ. எழுகின்றார் இயேசு. வாழ்க்கை பாதையின் இறுதி கோட்டை எட்டிவிட்ட மகிழ்ச்சியில், பெருமிதத்தில். எத்தனை முறை விழுகிறோம் என்பதல்ல, விழுகிற ஒவ்வொரு முறையும் எழுகிறோமா என்பதே முக்கியம். நம் வாழ்விலும் கணக்கில்லா கஷ்டங்கள், எண்ணிக்கையில்லா ஏமாற்றங்கள், தடையில்லா தடங்கல்கள் நம்மை வீழ்த்தினாலும் விழாதிருக்க விழித்திருப்போம். வீழ்வது பலவீனம், வீழ்ந்தே கிடப்பது மதியீனம். நாம் பலவீனர்களாக இருக்கலாம், ஒருபோதும் மதியினர்களாக இருத்தல் ஆகாது. ஆகவே எழு. விழுவதில் இருக்கும் வேகத்தை விட எழுவதில் இருக்கும் வேகம் வேகமாகட்டும். எழுவோம், மாற்றம் பெறுவோம், ஏற்றம் பெறுவோம் என்ற எண்ணத்தோடு தொடர்ந்து பயணிப்போம். ஜெபம். இயேசுவே, எத்தனையோ வேளைகளில் எங்கள் மனம் போன போக்கில் வாழ்ந்து வீழ்ந்திருக்கின்றோம். எங்களை மன்னித்தருளும். மீண்டும் நாங்கள் வீழ்ந்திடாமலும் பிறரை வீழ்த்திடாமலும் வாழ நல்ல மனதை எங்களுக்கு தந்தருளும். ஆமீன். ஆடைகள் களைந்திட சகித்த என் தெய்வம் நீயே, உன்னுடை தொட்டிட யூதர் தவம் செய்தாரோ, அவமானம் செய்
இயேசுவின் ஆடைகளை களைகிறார்கள். எல்லாம் எனக்காகவோ என் இயேசுவே எனக்காகவோ ஆடைகள் களைந்ததும் எல்லாம் எனக்காகவோ ஆடைகள் களைந்ததும் எல்லாம் எனக்காகவோ ஆடைகளை அகற்றுகிறார்கள். அணிந்திருந்த ஆடையை கூட கழற்றுகிறார்கள். பிலாத்துவின் அரண்மனையிலே சவுக்குகளால் அடிப்பதற்காக கழற்றினார்கள். கல்வாரி மலையிலே இதோ ஆணிகளால் அடிப்பதற்காக ஆடைகளை அகற்றுகிறார்கள். நாம் இறந்தால் கூட புத்தாடைகளை அணிவிப்பார்கள். இங்கோ ஆடை இழந்து அவமானம் தாங்க முடியாமல் கூனி குறுகி நிற்கிறார் இயேசு. அவமானம் ஒருபுறம், மறுபுறம் தாங்க முடியாத வேதனை, சாட்டையடியும் பிறம்படியும் கல்வாரி பாதையிலே விழுந்ததாலும் ஏற்பட்ட காயங்கள் மேல் ஒட்டியிருந்த ஆடைகள் உரித்து எடுக்கப்பட்டதால் மடைதிறந்த வெள்ளமென பாய்ந்தது இரத்தம். நெருப்பிடை புழு போல துடிக்கிறார் இயேசு. ஆடையில்லா மனிதர் அரை மனிதர். இங்கே இறை மனிதனின் ஆடை அநியாயமாய் அக்கிரமக்காரர்களால் அகற்றப்படுகிறது. அகிலத்தை அர்ச்சிக்க வந்த இயேசுவுக்கு கிடைத்த சன்மானம், வெகுமானம் ஆடையில்லா அவமானம். ஆணிகளால் அவர்தம் திருமேனியை துளைப்பதற்காக களையப்படுகிறது இயேசுவின் ஆடைகள். இங்கே உடையில்லாருக்கு உடுத்துகிறோமா அல்லது உடைந்த உள்ளத்தோருக்கு இன்னும் இன்னல் வருத்துகிறோமா என்று சிந்தித்து நம்மை சீர்படுத்த அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம்முடைய அலங்கார வெளி ஆடைகளை அல்ல, அழுக்கான உள்ளம் என்ற அக ஆடைகளை அழகாக்குவோம். இவ்வவனிக்கு அணி சேர்ப்போம். அன்பர் இயேசுவின் அன்பின் அரசமைப்போம். ஜெபம். இறைவா, நாங்கள் செய்த பாவங்களினால் உமக்கு வந்த அவமானங்கள் அனைத்தையும் எங்களுக்காக சகித்துக் கொண்டீர். அன்பான இயேசுவே, எங்களை பிறர் அவமானப்படுத்தும் போது சகித்துக் கொள்ளும் மனப்பக்குவத்தை எங்களுக்கு தந்தருளும். ஆமேன். ஆணிகள் துளைத்திட கதறிய தெய்வம் நீயே, குன்றத்தம் கொட்டிட உலகம் தவம் செய்ததோ, அளவில்லா துன்பத்தையும் தாங்கிய என் நிறைவா, உன்னுடல் துடித்திட சிலுவையில் அறைந்தனரே, சிலுவையில் அறைந்தனரே. இயேசு சிலுவையில் அறையப்படுகிறார். எல்லாம் எனக்காகவோ என் இயேசுவே எனக்காகவோ சிலுவையில் அறைந்ததும் எல்லாம் எனக்காகவோ சிலுவையில் அறைந்ததும் எல்லாம் எனக்காகவோ. படுத்திய பாடுகள் எல்லாம் போதாதென்று சிலுவையின் மேலே படுக்க வைத்து கொடூர இரும்பாணிகளால் இயேசுவின் கைகளையும் கால்களையும் சிலுவை மரத்தோடு சேர்த்து அறைகிறார்கள் அறநெறியில்லா அரக்கர்கள். எவ்வளவு நாள் வாழ்ந்தோம் என்பதல்ல, எப்படி வாழ்ந்தோம் என்பதே மேலானது என்பதற்கு ஏற்றமிகு எடுத்துக்காட்டு இயேசுவின் வாழ்வு. அதிகார வர்க்கத்தோடு கைகோர்க்காமல் ஒடுக்கப்பட்டோருக்காக குரல் கொடுத்ததால் அகோர ஆணிகள் அன்று அவரது உடலை பதம் பார்த்தன. இன்று நாம் எப்படி இயேசுவிடமிருந்த லட்சிய தெளிவோடு பிறரன்பு பணியில் வாழுகிறோமா
அல்லது பிறரை அநியாயமாக நம் பழி வார்த்தைகள் என்ற ஆணிகளால் அறைகின்றோமா? அன்பால் சக மனிதரை அரவணைக்கின்றோமா அல்லது அம்பால் அழிக்கின்றோமா என்ற அழுத்தமான சிந்தனையோடு அடுத்த நிலைக்கு கடந்து செல்வோம். ஜெபம். அன்பான இயேசுவே, எங்கள் பாவங்களை கழுவிட இரத்தம் சிந்தினீர். எமது பாவங்களுக்காய் மிகுந்த மனவேதனை அடைகிறோம். எங்களை மன்னியும். உம்மை துன்புறுத்தியவர்களை நீர் மன்னித்தீர். நாங்கள் எங்களுக்கு தீமை செய்தவர்களை மன்னிக்கின்ற நல்ல மனதை எங்களுக்கு தந்தருளும். ஆமேன். எல்லாம் நிறைவேறிட அர்ப்பணித்த தெய்வம் நீயே, உன்னுடன் மரித்திட கள்வர் தவம் செய்தனரோ. இருண்ட உலகினுக்கு ஒளியான என் நிறைவா, படைப்பெல்லாம் நடுங்கிடவே சிலுவையில் மரித்தீரே, சிலுவையில் மரித்தீரே. இயேசு சிலுவையில் உயிர் விடுகிறார். எல்லாம் எனக்காகவோ, என் இயேசுவே எனக்காகவோ, சிலுவையில் மரித்திட்டதும் எல்லாம் எனக்காகவோ, சிலுவையில் மரித்திட்டதும் எல்லாம் எனக்காகவோ. சிலுவையில் உயிர் விடுகிறார் இயேசு. இருகரம் விரித்து இதயம் வெம்மி விலாவினை பிளந்து ஒரு மனித உருவமே இழந்த நிலையில் விண்ணாளும் வேந்தனின் திருமகன் விண்ணுக்கும் மண்ணுக்கும் இடையே அந்தரத்தில் தொங்குகிறார். மனுக்குலத்தை காக்க வந்தவர் மக்கள் உயிரை பாதுகாக்க தன் உயிரை பலியாக்குகிறார். பலருக்கு மரணம் ஒரு சாதாரண நிகழ்வாகிறது. ஒரு சிலருக்கு தான் அது வரலாறாகிறது. இயேசுவின் மரணம் மகத்துவமிக்கது, மாண்பிற்குரியது, மகிமைக்குரியது, மதிப்பிற்குரியது. அன்று இயேசுவின் உயிர் பலியினால் மண்ணுயிர் தழைத்தது, தரணியில் மனிதம் முளைத்தது. இன்று இயேசுவின் வழியில் பயணிக்கும் நம் உயிர் வாழ்வு எத்தகு இலக்கு நோக்கி நகர்கிறது? நல்லவை நோக்கியதா அல்லது அல்லவை நோக்கியதா? நல்லவை நம்மையும் வாழ வைத்து பிறரையும் வளமாக்கும். அல்லவை நம் உயிரையும் பிறர் உயிரையும் மாய்க்கும், இல்லாது போக்கும். ஒருமுறையே போகும் உயிர் ஒப்பற்ற கொள்கைகளுக்காக, கோட்பாட்டிற்காகத்தான் போக வேண்டும் என்பதற்கு இலக்கணமாக அமைந்தது இயேசுவின் வாழ்க்கை. எனவேதான் மரித்த பின்பும் மாண்புடன் நம்மில் வாழ்கிறார். நாமும் பிறருக்காக உழைத்து மரித்து மண்ணில் என்றும் நிலைத்து நிற்போம். ஜெபம். அன்பு இயேசுவே, எங்களுக்கு வாழ்வளிக்க சிலுவையில் மரித்தீரே. எங்கள் பாவங்கள் தான் உமக்கு சிலுவை மரணத்தை தந்தது என்பதை உணர்ந்து மிகுந்த மனவேதனை அடைகின்றோம். எங்களுக்காய் உயிரையே அர்ப்பணித்த இயேசுவே, நாங்களும் அர்ப்பண உணர்வுடன் வாழும் ஆற்றலை எங்களுக்கு தந்தருளும். ஆமேன். கல்வாரி பயணத்திலே சிதையுண்ட தெய்வம் நீயே, உன்னை அணைத்திட அன்னை தவம் செய்தாளோ. உலகை மீட்ட வந்த மீட்பரையின் நிறைவா, வியாகுல தாயளவே உன்னுடல் தாய் மடியில்
உடல் அன்னையின் மடியில். எல்லாம் எனக்காகவோ என் இயேசுவே எனக்காகவோ வியாகுல வேதனையும் எல்லாம் எனக்காகவோ வியாகுல வேதனையும் எல்லாம் எனக்காகவோ. திருவுடல் திருத்தாயின் மடியில். சற்று சிந்தித்து பார்ப்போம். பெற்று வளர்த்த ஒரே மகன், மக்களுக்கு நன்மை செய்த ஒரே காரணத்துக்காக கொலை குற்றம் சாட்டப்பட்டு கசையடியும் பெரும்படியும் தாங்கி தெரு தெருவாக பாரச்சிலுவையை சுமந்து இதோ 3 ஆணிகளால் அறையப்பட்டு மரித்து தாயின் மடியில் உயிரற்ற உடலாய். தாயின் மடியில் பிறந்த குழந்தை இயல்பானது, இன்பமானது. ஆனால் தாயின் மடியில் மரித்த மைந்தன் இது இயற்கைக்கு மாறானது, இன்னலானது. எனினும் மரித்த தன் மைந்தன் இயேசுவின் உடலை தன் மடியில் தாங்கும் போதும் மனுக்குல மீட்புக்காக அன்னை ஏங்கும் வேகம் தெரிகிறதே தவிர அந்த அன்னையிடம் கவலை ஓங்கவில்லை. ஒடுக்கப்பட்டோரின் உரிமை வாழ்வுக்காக ஓயாது உழைத்த உத்தம மைந்தனின் மரித்த உடலை கண்டு அன்னை மரியா எதற்காக இயேசு அவதரித்தாரோ அந்த நோக்கம் நிறைவேறியதாகவே மன நிறைவடைகிறார். ஒரு குழந்தை இந்த அவனியிலே பிறக்கிற போது அது அழுது கொண்டே பிறக்கும். ஆனால் அருகிருப்போர் மகிழ்வர். அக்குழந்தை வளர்ந்து மனிதராகி பின் மரிக்கிற போது அம்மனிதர் மகிழ்வாக மரிக்க வேண்டும். ஆனால் அவனியில் இருப்போர் அவருக்காக அழ வேண்டும். அந்த ஒரு உயர்ந்த உன்னத வாழ்வு நோக்கி உத்தமர் இயேசுவின் வழியில் வாழ்வோம் வாரீர். ஜெபம். அன்பு இயேசுவே, எங்கள் பெற்றோர் எங்களுக்காய் தியாக உணர்வுடன் வாழ்கிறார்கள் என்பதை நாங்கள் உணர்ந்து அவர்களுக்கு கீழ்ப்படிந்து நடக்க எங்களுக்கு வரமருளும். எங்களை குறித்த எங்கள் பெற்றோரின் லட்சியங்களை, கனவுகளை நாங்கள் நிறைவேற்றிட வல்லமையை எங்களுக்கு தந்தருளும். ஆமீன். உலகிற்கு ஒளியாக பலியான தெய்வம் நீயே. உன்னை அடக்கிட செய்தவம் செய்தானோ மீண்டும் உயிர்த்திட மடிந்த என் நிறைவா உமக்கு சொந்தமில்லா கல்லறையில் அடக்கப்பட்டீர், கல்லறையில் அடக்கப்பட்டீர். இயேசு கல்லறையில் அடக்கம் செய்யப்படுகிறார். எல்லாம் எனக்காகவோ என் இயேசுவே எனக்காகவோ கல்லறை அடக்கவும் எல்லாம் எனக்காகவோ கல்லறை அடக்கவும் எல்லாம் எனக்காகவோ. பூமியில் புதைகிறார். பூவுலகை மீட்க வந்த இறைமகனுக்கு உலகம் கொடுத்த பரிசு கல்லறை. பறவைகளுக்கு கூடுகள் உண்டு, நரிகளுக்கு வளைகள் உண்டு, மனுமகனுக்கு தலை சாய்க்கவோ இடமில்லை என்றவருக்கு இலவசமாக தன் கல்லறையை கொடுக்கிறார் யோசேப்பு. லட்சியவாதிகள் புதைக்கப்படவில்லை, மாறாக அவர்கள் விதைக்கப்படுகிறார்கள். ஆம், 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இயேசு என்ற லட்சிய மனிதர், மாபெரும் புனிதர் விதைக்கப்பட்டார். அது இன்று கிறித்தவம் என்று விருட்சமாக வளர்ந்திருக்கிறது. நாமும் நம் பாவங்களை அடக்கம் செய்வோம்.
நம் தீய எண்ணங்களையும் செயல்களையும் அடக்கம் செய்வோம். அகிலத்தில் அன்பின் அரசை மலரச் செய்வோம். இறையாட்சியை பரவச் செய்வோம். கருவறை தொடங்கி கல்லறை வரையிலான வாழ்க்கை பயணத்தை கருத்தாய் தொடர்வோம். இடர்வரினும் தொடர்வோம். தடைகள் எவையாயினும் அவைகளை அழகுற எதிர்கொண்டு அதற்கான விடைகளை காண நாம் புறப்படுவோம். புது வாழ்வுக்காய், புதிய விடியலுக்காய். ஜெபம். அன்பு இயேசுவே, எங்கள் பாவங்களின் காரணமாய் இழந்து போன மீட்பை நாங்கள் பெற்றிட உமது உயிரையே தியாகபலி ஆக்கினீரே. நாங்கள் ஒவ்வொரு நாளும் உமது சிலுவை பாடுகளை தியானிப்பதன் மூலம் பாவத்தின் வலையில் சிக்கிக் கொள்ளாமல் எங்களை காத்துக்கொள்ள அருள் புரியும். உமது வார்த்தைகளின்படி நடந்து உமது பிள்ளைகளாகவே வாழ்ந்திட ஆசீர் தந்தருளும். ஆமீன். மனுக்குலம் மீட்படைய மனுவுரு எடுத்தவனே, மன்னவா உயிர் தந்து உலகினை மீட்டாயே. மன்னவா உயிர் தந்து உலகினை மீட்டாயே. கல்வாரி பாடுகளின் நாயகனே இறைவா,